இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் ஸ்ரீக்கு குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சிறு பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தாவீது சொல்றார், வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அதனால் எல்லாரும் கோலியாத்துக்கு பயப்படுறாங்க, இவன் பயப்பட மாட்டான். சிங்கம் கூட சண்டை போடுறான் பயப்படாமல், கரடி கூட சண்டை போடுறான். ஏன்னா பெரிய வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு எந்த மனுஷன் நம்புகிறானோ அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. நான் சொல்லி கொடுக்குற ஜெபம் என்ன தெரியுமா? பயம் வருதா, நெருக்க வருதா, அவமான நிந்தைகள் வருதா, நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஏசப்பாட்ட சொல்லுங்க. அப்படி வலதுபுறம் திரும்பி, ஏசப்பா என் கூட இருக்கீங்கள, அல்லேலூயா. அவ்வளோதாங்க, எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். உங்கள்கிட்ட கேள்வி இருக்குது, பயம் இருக்குது, உங்கள்கிட்ட வியாதி இருக்குது, அது எல்லாத்தையும் சரிபடுத்துகிற பதில் உங்கள் வலது பக்கத்தில் இருக்குது. உங்கள் கேள்விக்கான பதிலை அவர் சொல்லுவார், உங்கள் வியாதிக்கான சுகத்தை அவர் கொடுப்பார். பதிலில் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருப்பான்னு நிறைய பேர் சொல்லுவாங்களே, கேட்டிருக்கீங்களா? அப்போ ஒரு கிறிஸ்தவன் பதிலை பக்கத்திலேயே வச்சிருக்கிறான், பக்கத்திலேயே வச்சிருக்கிறான். நான் சொல்கிறேன், எந்த நிமிஷம் கவலைப்பட்டு பல மணி நேரங்களை நீங்கள் அழுது கழிக்கிற பதில், அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்கே போங்க, ஏசப்பாட்ட போங்க. ஒரு நிமிஷம் எசேக்கியா ஜெபம் பண்ணி 15 வருஷத்தை ஆயுசு நாட்கள் கூட்டி வாங்கிட்டான். பர்த்திமை குருடன் அவன் ஏசுனார் தெருவிலேயே வர்றாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதட்டுறாங்க, இன்னும் அதிகமாக சத்தமிட்டு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்டு, எனக்கு பார்வையடைங்கிற ஆண்டவர் அற்புதம் சொல்ற. இந்த சம்பவம் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் தாங்க. என் பைபிள் அறிவின்படி ஒரு 5 நிமிஷத்துல ஐயோ, பிறந்தது முதலா இருந்த குருடான அந்த கண்களில் திறக்க முடியும் ஒரு அற்புதத்தை ஜெபம் பண்ணி பர்த்திமையை வாங்கிட்டான். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க இருக்கோமே, எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம் இந்தியாவுக்காக, ஒன்றும் இந்தியாவில் நடக்கல. நான் சொல்றேன், ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுங்க. உண்மையான விசுவாசத்தோடு ஏசப்பாட்ட கண்ணீரோடு ஒரு 5 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அன்பு, இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சில முகமதிய நண்பர்கள் எனக்கு ஃபோன் போட்டு உங்களுடைய நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, எளிமையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்க, நாங்கள் இயேசுவிடத்தில் ஜெபிக்கிறோம், இந்த நிகழ்ச்சிகள் இன்னும் ஆசீர்வாதமாக தடையில்லாமல் வரும்படி நாங்களும் ஜெபிக்கிறோன்னு சொல்லும்போது எத்தனை மகிழ்ச்சி தெரியுமாங்க. புரோஜாதி நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை, நம்முடைய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் ஐயா, மாம்சமான யாவருக்கும் அவர் ஆண்டவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உங்களுக்கு வருவேன், நாங்கள் அற்புதம் செய்வேன்னு சொல்கிற. அப்போ அவர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டி தானே. எந்த நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாங்க. சும்மா கவலைப்பட்டு படுக்கையில் இருக்காதீங்க, அழுது உங்கள் படுக்கையை நினைக்காதீங்க, உங்கள் தலையணை நினைக்காதீங்க. அந்த அழுகிற நேரத்தில் ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா பதில் வரப்போகுது. அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நாங்கள் செய்துகிற ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்க மறவாதீருங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரர்கள் என்கிட்ட ஜெபக்குறிப்புக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாங்க அதுவும் நான் ஜெபம் பண்ணுவேன், உங்கள் ஜெபக்குறிப்புகளை எனக்கு அனுப்பிவிடுங்க, என் உறவுக்காரர்களாக சொந்தக்காரர்களாக நினச்சி உங்களுக்காக நான் கட்டாயம் ஜெபம் பண்ணுவேன் முடிந்தளவு. ஆனால் அதே வேளையில் நீங்களும் எனக்காக ஜெபிக்கணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறத விட நீங்கள் தான் நிறைய பேர் எனக்காக ஜெபிக்கணும். பவுல் எழுதுகிறார், சகோதரரை எங்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்கள் என்று சொல்லி. நாங்கள் செய்கிற ஊழியம் பெருசுங்க. இந்த வருஷத்தில் மே 1 ஒரு வாலிபர் முகாம் நடத்தணும்னு உங்கள்கிட்ட ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன், நடத்த உதவி செய்தார். ஆனால் இனிமே தான் பெரிய சவால்கள் இருக்குது. இந்த மாதத்தில் 6000 கிராமங்களில் விபிஎஸ் நடக்கணும். ஒரு கிராமத்தில் விபிஎஸ் நடத்துறதுக்கு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் செலவாகும். இன்னும் நிறைய பண நெருக்கடி இருக்குது.
இந்த செய்தி கேட்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களால் என்ற காணிக்க, ஒரு கிராமத்தில் விபிஎஸ் நடத்தவோ அல்லது 2 கிராமத்தில் விபிஎஸ் நடத்துவதற்கோ, இன்னும் உங்களால் என்ற காணிக்கையில், ஐயா என்னால் 5000 ரூபாயோ 10,000 ரூபாய் அனுப்ப முடியாது, நான் ஒரு 1000 ரூபா அனுப்பி விட்றேன், இல்லை ஒரு 500 ரூபா அனுப்பி போதும். உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி இது. கொடுக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வியமம் தருகிறது. இது ஒரு நல்ல நிலம். அல்லேலூயா. கொடுங்கள் ஐயா. இன்னும் இது முடிஞ்சு அடுத்து மிஸ்டரிகள் பிள்ளைகளுடைய கல்வி தேவைகள் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை 2 பிள்ளை ஃபீஸ் கட்டுறீங்களே, இங்கே நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், மிஸ்டரி பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாய் தகப்பனற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள், விதவிகளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த விதவிகளுடைய பிள்ளைகளையும் நாம் படிக்க வைக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்யும்படி உங்களால் என்ற காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அது ஒரு பெரிய தேவைகள் ஜூன் மாதத்தில். அடுத்து என்ன, ஆகஸ்ட் 15 1,20,000 வாலிபர்களை ஏசப்பா எனக்கு தாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத நினைவையில் 1,20,000 ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று ஏசப்பா மட்டும் யோனாவிடத்தில் பேசுறது போல இன்றைக்கு சபைகளிடத்தில் நம்மிடத்தில் பேசுவாரானால், வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத வாலிபர்கள் செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறார்களே, காதல் வயப்பட்டு அடிமையாக இருக்கிறார்களே, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களே, இவர்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி நம்மிடத்தில் பேசுவார் ஐயா. எப்படியாவது ஆகஸ்ட் 15 திருச்சியில் 1,20,000 வாலிபர்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இதற்கு லட்சக்கணக்கான பண தேவைகள், ஆண்டவர் தேவைகள் இருக்குது. இது சந்திக்க முடியும். நீங்கள் ஜெபிங்க. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, 1,00,000 தருகிற ஒரு 150 பேர்களை எழுப்பும், அல்லது ஏதாயில் விதத்தில் குடும்பத்தின் சார்பாக தன்னால் என்ற காணிக்கையை உற்சாகத்தோடு கூட கொடுக்கிற குடும்பத்தார்களை எழுப்பும் என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களே ஜெபிச்சுக்கோங்க. அதை முடிஞ்சு அவ்வளோதான் விட்டுலாமா? அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள ஒரு 50,000 புதிய கிராமங்களிலே இயேசுடைய சுவிசேஷத்தை இந்தியா முழுவதிலும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஏறக்குறைய 30,000 கிராமங்களிலும் வெளி மாநிலத்தில் உள்ள 20,000 கிராமங்களையும் தத்தெடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இதுவும் ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்திற்குள்ள 1,00,000 முழு பைபிள்கள் தேவையுள்ளவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இலக்கோடு கூட இதுவரை அநேக பைபிள் இல்லாதவர்களுக்கு இதுவரை வாங்கி கொடுத்துருக்குறோம். ஒரு 15,000 பைபிள்கள் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கலாம். இன்னும் பெரிய தேவைகள் இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களே, இயேசு ராஜாவின் வேலை மிக மிக அவசரம். நாம் ஜெபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். உங்களுடைய பங்களிப்பையும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பங்கு பெற வேண்டும், பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஜெபிங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. இதில் மாற்றி நிறைய சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இக்கால ஒரு எழுப்புதல் திருச்சபைகள் என்பது என்ன? பெந்தகோஸ்தி திருச்சபைகள். பெந்தகோஸ்தி திருச்சபைகள் என்றால் என்ன? ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற திருச்சபைகள். ஒருவேளை ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற திருச்சபைகள் சபை பேரில் இல்லை, நாங்கள்லாம் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறோம் அப்படின்னு பரவலாக சொல்கிறாங்க. ஆவிக்குரிய சபைகள்லையும் அபிஷேகம் வராத பாதி பேர் இருப்பாங்க. ஒருவேளை பாரம்பரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகள்லையும் அபிஷேகம் பெற்றவர்கள் பாதி இருப்பாங்க, அபிஷேகம் பெறாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் எல்லா சபைகளிலும் இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை, அபிஷேகத்தை பெற்றவர்கள் எல்லா சபைகளிடத்திலும் ஒரு கூட்டு ஜனங்களில் இருக்கிறார்கள். நான் ஒரு நாகர்கோவில் என்ற பட்டணத்தில் ஒரு வறண்டாவிலே கூடி ஜெபிக்கும் போது நான் பார்த்தது, அங்கு ஒரு ஆர்சி திருச்சபையிலே அந்நிய பாஷையினால் நிறைந்து ஜெபிக்கிற திருச்சபையை நான் பார்த்தேன். என்ன ஒரு அதிசயம் ஐயா! எல்லா சபைகளிலும் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை வைத்திருக்கிறார்.
ஆனால் இதில் உள்ள சத்தியங்களை எனக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. பாருங்க, நாம் எல்லாம் பெந்தகோஸ்தே நாளில் 120 பேர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கூடும்போது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் என் ஆண்டவர் நிரப்பினார். அதே போல நாமும் அவருடைய சமூகத்தில் கூடினால் நம்மையும் நிரப்புவார் என்பதை விசுவாசிக்கிறோம். அதே போல நாம் கேட்கிறோம். ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் எல்லார் மேலே ஆவியை ஊற்றுகிறார். ஆவியை ஊற்றுவதற்கு வயது வரம்பு இல்லை. அங்கு சொல்லுகிறார், குமாரனும் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை சிறு பிள்ளைகள் மேலேயும் நிரப்புகிறார். அதனால தான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போதுதான் வாலிபர்களுக்கு தரிசன கண்களை திறப்பார். இன்னும் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். சொப்பனம்னா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரால் கொடுக்கிற சொப்பனங்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு வருகிற சொப்பனங்கள், அது ஆண்டவர் பேசுவது. அல்லேலூயா. பாருங்கள், இதை அதிகமாக இந்த நாட்களில் பிரசங்கத்தை கேட்கிறோம், அதிகமாக நாம் வாஞ்சிக்கிறோம். நாம் வாஞ்சிக்கிறபடி பரிசுத்த அவருடைய வல்லமையை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? 120 பேர்கள் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடினார்கள். அல்லேலூயா. இவ்வளவுதாங்க. எனக்கு இந்த வார்த்தை என்ன சவால் விடுகிறதுங்க. அப்ப 120 பேர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே காத்திருந்தால் என்ன நடக்கிறது? நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனம். அப்பொழுது, முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. ஓரிடத்தில் வந்தார்கள். 2ஆம் வசனம் அப்பொழுது. இது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு வரும்போது வந்தா என்ன நடக்கும்? அப்பொழுது. எப்பொழுதுமே ஒவ்வொரு வேர்டையும் நீங்க தியானிக்கணுங்க. நான் அடிக்கடி சத்தியத்தை கிராம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது 1 + 2 = 2, 2 + 2 = 4, 4 + 4 = 8. இதெல்லாம் ஈஸியா சொல்றோம். அந்த ஈக்குவல்ட்டுங்கிறது அப்பொழுது. அப்படிதான் நான் சொல்லி கொடுக்குறேன். அப்பொழுது பைபிள்ல எங்கெல்லாம் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்தும் போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்பொழுதுதான் ஈக்குவல்ட். நம்ம இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அது ரொம்ப விருப்பமா இருக்குது எல்லாருக்கும். நிறைய ஆண்டவர் வருமானத்தை கொடுக்கணும், நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் விரும்புறான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் பிளஸ் நீதியும் தேடுங்கள், அப்போதான் இது கிடைக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா? அப்பொழுதுங்கிறதுக்கு அர்த்தம் வந்துருச்சா? நீங்க வாட்டுக்கு சும்மா விருப்பத்தை மட்டும் நினைக்காதீங்க. ஐயோ, அந்த பெரிய ஊழியக்காரர் ஜோமன்னா எனக்கு அற்புதம் வந்துடும், பெரிய ஊழியக்காரர் ஜோமன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும், சொத்து கிடைச்சிரும், என் கடன் பிரச்சனை தீர்ந்துரும். ஜெபிக்கிறத கேட்கலாம். ஆனா அற்புதத்திற்கு முதல்ல உங்களுடைய பங்களிப்பு வேணும். அல்லேலூயா. அப்ப பெரிய ஊழியக்காரர்கள் ஜோமன்னா அற்புதம் நடக்கும்னா நம்ம எல்லாருக்குள்ள அற்புதம் இந்நேரம் இந்திய இயேசு சொந்தமா மாறி இருக்கணுமே. அல்லேலூயா. அற்புதங்கிறது உங்க சார்பாகவும் இருக்குது, உங்களுடைய அர்ப்பணிப்பு வேண்டி இருக்கிறது. வாக்கு தத்துவங்கள் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் இருக்குங்க. குஷ்டரோகி ஏசப்பாவால சுகமாக்க முடியும். நாகமான், அப்ப நாகமானுடைய பங்களிப்பு என்ன? அவன் என்னச்சுன்னு யோர்தான்ல 7 முறை முங்கணும். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் என் ஆண்டு உனக்கு அற்புதம் செய்வதற்கு வல்லமையுள்ள ஆண்டவர் தான். ஆனால் உன்னுடைய மனம் திரும்புதல் முக்கியம், உன்னுடைய கீழ்ப்படிதலும் இதுல இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அப்பொழுது எத்தனை பேர்கள்? 120 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்கள். அங்க என்ன பாருங்களேன், பழத்து காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. அல்லாமலும் இது மட்டும் இல்ல,
ஏது மற்றும் இல்லை, அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. இதுல ஐயோ, இதுல என்ன போட்டிருக்கிறது பாருங்க. 120 பேர்கள் ஒருமனப்பட்டா பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாகுதாங்க. வானம் திறக்குதான், அப்படிதான் அது அர்த்தம். அது வானம் திறந்து பெரிய ஒரு முழக்கம் உண்டாகிறது. தேவ வல்லமை அங்க இருக்கிற எல்லாரையும் நிரப்புகிறது. அல்லேலூயா. நான் இதுல ஒரு கொஸ்டின் போட்டு பார்க்குறேங்க. 120 பேர்கள் ஒருமனப்பட்டா இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. ஆனா இப்படி அற்புதம் நடக்கிறத இந்த காலங்களிலே நம்மளால பார்க்க முடிகிறதா? பார்க்கவே முடியலங்க. உங்க ஊர்ல இது போல ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குதா? எனக்கு சொல்லி அனுப்புங்க. ஒருவேளை 120 பேர் துள்ளி குதிக்கிறத, அந்நிய பாஷை பேசுகிறத எல்லா ஊர்லயும் பார்க்கலாம். ஆனா அதற்கு அடுத்த ரிசல்ட் பாருங்க. பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். 11 பேர்கள் ஒருமனப்பட்டு பின்பாக நிற்கிறார்கள். அங்க ஏறக்குறைய 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப 120 பேர்கள் ஒருமனப்பட்டால் அங்க வானத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வருகிறது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாகி பரிசுத்தாவுடைய வல்லமை அங்க இருக்கிற எல்லோரையும் நிறைக்கிறது ஐயா. நான் எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. அப்ப இந்த காலத்துல இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் ஏன் நடக்கல? அப்போ ஒருமனப்படுற ஒரு 120 பேரே இல்லையாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிச்சு அவர் பரமேறும் போகும்போது விட்ட எண்ணிக்கை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல எப்படி ஆரம்பிக்கும்? 120 சீசர்கள். 3 வருஷத்துல 120 சீசர்களை உருவாக்குகிறார். அந்த 120 சீசர்களை கொண்டு உலகத்தையே கலக்குகிறார். உலகம் எங்கிலும் சுவிசேஷம் பரம்பி செல்கிறது. நான் ஏதோ நம்மகிட்ட கோட்டா இருக்குதான் நினைக்கிறேங்க. அப்ப நாம ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒரு 3 வருஷத்துல, அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து காலத்துல அவ்வளோ டெக்னாலஜி இல்லை, வீடியோ இல்லை, டிவி இல்லை, ஆடியோ இல்லை, செல்போன் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ட்விட்டர் இல்லை, யூடியூப் இல்லை. அவரால் நடந்து போய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து போய் அவர் செய்த ஊழியத்தின் மூலமாக 120 சீசர்களை தம் அண்டையிலே தமக்காக எதையும் செய்யும்படி அவர்கள் உருவாக்கிவிட்டு பரமேறுகிறார். நமக்கு எவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் இருக்குதுங்க. 3 வருஷத்துல ஒரு 120 பேரை நீங்க உருவாக்குறீங்களாங்க. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கீழ்ப்படிந்து ஒரே மனதோடு, ஒரு மனதோடு கூட ஒரு இடத்தில் காத்திருக்கிற 120 பேர்கள் இல்லையே. எத்தனை பரிதாபம் ஐயா. நான் சொல்றேன், 120 பேர் இருந்தா போதுங்க, உலகம் எங்கிலும் பெரிய ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவங்க இருக்கிறேன். நான் என் பேரு கணேசனுங்க, எங்க அப்பா பேர் கருப்பையா, எங்க அம்மா பேர் சரஸ்வதி. கிறிஸ்தவங்க இது கேட்கிற கிறிஸ்தவங்க, நீங்க பதில் சொல்லுங்களேன். என்னுடைய சந்தேகத்திற்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். அப்போ அப்படிப்பட்ட 120 பேர்கள் இன்னைக்கு இல்லையாங்க. அப்படி இருந்தாலும் ஒருமனப்பட்டு கூடி வருவது இல்லவே இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சபைகள் இருக்குமானால் சபைகள் இருக்கிற எல்லாரும் ஒருமனப்படணும். எல்லா ஊழியக்காரங்களும் ஒருமனப்படணும். எதற்காக? என் ஆண்டவர் எழுப்புதலுக்காக வானத்தை திறக்க வேண்டும். பரிசுத்தாவுடைய வல்லமையை நம்முடைய இந்திய தேசத்தை நிறைக்க வேண்டும். கிராமங்களை நிறைக்க வேண்டும், பட்டணங்களை நிறைக்க வேண்டும். அப்பதாங்க அற்புதம் நடக்கும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 120 பேரை விடுங்க, சபையார்கள் ஒருமனப்படுகிறார்கள். எதற்காக? பேதுரு என்கிற ஒரு ஊழியக்காரனுக்காக சபையார்கள் ஒருமனப்படுகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது? அந்த இடத்தை அசைக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒருமனப்படுகிற சபையார்களும் இல்லையாங்க. எவ்வளவு சர்ச்சஸ் இருக்குதுங்க. பட்டணங்கள்ல எவ்வளவு தெருத்தெருவுக்காக
சபையில் இருக்கிற எத்தனை பட்டங்கள் இருக்கிறது. அப்ப கூடி ஆராதிக்கிறோம், ஆனால் ஒரு மனதில்லாத ஆராதனையோ ஒரு மனதில்லாத ஜெப கூட்டங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்திய தேசத்துல இருக்கிறது. அப்போ அதனாலதான் நம்முடைய அசைவுகள் கம்மியா இருக்குதாங்க. என்டையும் குறைவுகள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஆனாங்க இது ஒரு கடைசி காலங்க. இனிமேலாவது ஒருமனப்படுவோங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஒருமன நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளிடத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த பிரிவினைகள் மாறட்டும். ஒரு சர்ச்சுக்கு போனால் 2 பிரிவு இருக்கிறது நார்மலுங்க. ஆனால் இப்போ 2 பிரிவில் 3 பிரிவு இருக்கிற சர்ச்சு, 4 பிரிவு இருக்கிற சர்ச்சு, ஒரே சர்ச்சில் எத்தனை பிரிவுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 குடும்பம் உள்ள ஒரு சபை இருக்குதுங்க. 7 குடும்பத்தில் 4 குடும்பம் ஒன்றும் 3 குடும்பம் ஒன்றும் 2 பிரிவு இருக்கலாம். இல்லை 2 2 2 3 4 பிரிவு இருக்கலாம். ஆனாங்க 7 பிரிவு இருக்குதுங்க. ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக இருப்பாங்க. என்னங்க இழுப்புதல் வரும்? ஐயோ, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பேர்கள் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்த அந்த அற்புதங்கள் எங்கள் தேசத்திலே நடக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் ஐயா. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே சபையார்கள் ஒருமனப்பட்டு ஒருவருக்காக கூடி ஜெபித்தார்களே, அப்படிப்பட்ட ஒருமனது எங்களுடைய திருச்சபைகளில் வரட்டும் என்று ஜெபியுங்கள் ஐயா. வீட்டு ஜெபக்கூட்டத்திலே ஒருமனது வர வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் ஐயா. அல்லேலூயா. நான் தேடி தேடி பார்க்குறேங்க. பைபிள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா 4 பேர்கள் ஒருமனப்படுகிறாருங்க. எதற்காக? தன்னுடைய தெருவில் இருக்கிற ஒரு நண்பன் துபுர்வாதக்காரனாக படுத்தபடிக்கையாக இருக்கிறான். ஐயோ, 4 பேர்கள் ஒருமனப்படுகிறார்கள் ஐயா. அந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அங்க மார்க் 2 எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தையான இப்படிப்பட்ட அற்புதத்தை ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி அந்த அற்புதத்தை கண்களினால் பார்த்த ஜனங்களை அறிக்கையிடுகிறார்கள் ஐயா. ஐயோ, 4 பேர் ஒருமனப்பட்டால் இதுவரை பார்த்திராத கண்டிராத அற்புதங்களை நாம் காண்போம். நம்முடைய திருச்சபைகள் கிறிஸ்துவளாகிய நாம் காண்போம் ஐயா. ஐயோ, ஒரு மனதும் இல்லை, அற்புதங்களும் இல்லையே. ஐயோ, எத்தனை பாரங்கள் ஐயா, எத்தனை வேலை ஐயா. ஏசப்பா மத்தேயு 18 சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே நானும் இருக்கிறேன். பரலோக ஆண்டவரும் அங்கு வந்து விடுகிறாரே ஐயா. இந்த செய்தியை கேட்கிற குடும்ப சகோதரர்களை, குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களே, உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களாவது நீங்க ஒருமனப்பட்டு ஒரு வீட்டு ஜெப கூட்டத்தை ஆரம்பிச்சு தேசத்திலே எழுப்புதலை தாரும், எங்கள் பட்டணத்தில் எழுப்புதலை தாரும், என் கிராமத்தில் எழுப்புதலை தாரும், என் தெருவிலை எழுப்புதலை தாரும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் எத்தனை அருமையாக இருக்கும் ஐயா. அந்த தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பும் ஐயா. அங்கு 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் ஒரு இடத்திலே ஒரு கூடாரத்திலே தங்கி இருக்கிறார்கள். அங்க வேலைக்காரன் அதிகாலமே எழுகிறான். அங்க பார்த்த அவன் சம்பவம் அவன் இருதயத்தை உடைக்கிறது. அல்லேலூயா. ஐயோ, இந்த மலைகள் முழுவதிலும் அநேகர் நம்மளை கொள்ளும்படி, நம்மளை கைது பண்ணும்படி அங்கு அத்தனை பேர்கள் கூடியிருக்கிறார்களே. ஐயோ, நாங்கள் ஆண்டவரை நாம் என்ன செய்வோம் என்று புலம்புகிறான். அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 15 வசனத்துல தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து அவன் பார்த்தபோது இராணுவங்கள், குதிரைகள், ரதங்கள் பட்டணத்தை சுற்றி இருக்க காண்கிறான். பட்டணத்தை சுற்றிலும் எத்தனையோ இராணுவங்கள், ரதங்களும் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவன் புலம்புகிற ஐயோ, என் ஆண்டவரனே என்ன செய்வோம் என்று புலம்புகிறான். ஆனால் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு எலிசா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஐயா, 2 பேர்கள் ஊழியத்திற்காக கடந்து ஒரு இடத்துல தங்கும்போது நம்முடைய புரிதல் என்ன?
உலகத்தில் இருப்போனில் நம்மள இருக்கிற தேவன் ஆயிரக்கணக்கான தூதர்களோடு நம்மை பாதுகாக்கும்படி வருகிறார் ஐயா. அல்லேலூயா. அன்பு செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஐயோ, நான் ஒரு மனதோடு கூட ஒரு கூட்டத்தை நான் எழுப்ப போகிறேன். ஒரு மனதை உண்டாக்குறது நீங்க பிரயாசப்படணுங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், எல்லார்ட்டையும் தாழ்மையா பேசணும், ஏதாவது செய்யணுங்க. தியாகம் இல்லாம ஒருமனப்படுகிற ஒரு கூட்டத்தை எழுப்ப முடியாதுங்க. உங்க மத்தியில பேசுகிற பேர், என் பேர் கணேசன் தாங்க. எங்க அப்பா பேர் கற்பையா, எங்க அம்மா பேர் சரஸ்வதிங்க. நான் இயேசுவை ஊழி தொடங்கும் போது ஏசப்பா என் கண்ணீரை தொடச்சு என் வியாதியை சுகப்படுத்தினாருங்க. அவரை நான் மறுதளிச்சு, அவருக்கு விரோதமா சந்தேகப்பட்டவர் மறுதளிச்சுட்டு சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க. அவர் அழுதாருங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுகிற அந்த இயேசுவை என் கண்கள் கண்டது, என் காதுகள் அப்படி அழுகிற குரலை கேட்டது. ஏசப்பா கைகளில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நான் மாத்திரம் இந்த ஊழியத்தை தொடங்கினேன். உங்க ஏசப்பா உங்களுக்காக அழுகிறார் என்ற புறஜாதிகளிடத்துல நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஒருவேளை சபைகளிடத்துல எனக்கு பிரசங்கிக்கவே தெரியாது. கிறிஸ்தவ நண்பரிடத்துல போய் எனக்கு தெரிந்து இயேசுவை, அதே இயேசுவை சொன்னேன். இயேசு கிறிஸ்து கிராமங்களுக்காக அழுகிறார் ஐயா, அவரை அறியாத ஜனங்களுக்கு அழுகிறார் ஐயா, நீங்கள் வாருங்கள் ஐயா, என்னோடு கூட சேர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், நாம் ஏதாவது உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள் ஐயா, நாமுடைய கண்ணீரை துடைப்போம் என்று சொல்லி கிறிஸ்துவனிடத்துல இயேசு அழுகிறார் என்கிற ஒரு செய்தியை சொன்னேன். புறஜாதிகளிடத்துல நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து அழுது கொண்டிருக்கிறார், வாருங்கள் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று சவால் விட்டு என்னுடைய சாட்சியை சொன்னேன். நான் ஆரம்பித்த அற்பமான அந்த ஆரம்பத்தை ஆண்டு ஆசிரியர் இப்பொழுது 1200 மிஸ்டரிகள் ஒரு மனதோடு கூட கிராமங்களுக்காக, கிராமங்களில் இருக்கிற சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றும்படி முழு நேர ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக ஒருமனப்பட்டு இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்கள். மாதந்தோறும் என்னால் என்ற காணிக்கை கொடுக்கிறேன். நான் மற்றவிடத்தில் சொல்லுகிறேன், நாங்கள் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான ஊழிய திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இந்த ஊழியத்திற்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு 1000 ரூபாய் கொடுங்கள். அதற்கு பேர் என்ன தெரியுமா? எழுப்புதல் விரும்பும் பங்காளர். அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் அதிகமாக கொடுக்க விரும்புகிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சார்பாக, ஒவ்வொருவருடைய பேரிலே ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுப்பீர்கள். ஆனால் அதை கொண்டு நாங்கள் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்போம் என்று சொல்லி கண்ணீரோடு கூட என்னுடைய பாரத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை அநேகர் இந்த ஊழியத்தை ஒருவேளை தன்னுடைய ஊழியமாக பாரமாக ஏற்றுக்கொண்டு எங்களிடத்தில் ஒருமனப்படுகிற அநேகரை எழுப்புகிறார். இப்படிப்பட்ட ஒருமனதோடு இருக்கிற இந்த கூட்டத்தை வைத்துதான் ஆண்டவர் மகிமையான ஊழியத்தை செய்கிறார் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை, இன்றைக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் கூட சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஒருத்தரை கண்டுபிடியேன். ஒருத்தர் கண்டுபிடிச்சு 2 பேர் ஒருமனப்பட்டீங்களா? பேதுரு யோவான 2 பேர் ஒருமனப்பட்டா என்ன நடக்குது? ஒரு சப்பானி எந்திரிச்சு நடந்துடுறான். நான் சொல்றேங்க, 2 கிறிஸ்தவம் ஒருமனப்பட்டா போதுங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சா போதுங்க, நடக்க முடியாத சப்பானிகள் எழுந்து நடப்பார்கள். அல்லேலூயா. அடுத்து 2 பேர் 3 பேர் அது இன்னும் ஒருத்தரை சேருங்க. இல்ல 4 பேர் துமருவாத காரணம் தூக்கி சுமந்தும் போது 4 பேர் ஒருமனப்படும். அப்படி எண்ணிக்கை கூட்டுங்க. இயேசுவோடு இருந்த மேஜிக் நம்பர் என்ன தெரியுமா? என் பெண்ணை வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கல ஆக்குவேன் என்று சொல்லி அவர் அழைத்து 12 பேர்களை ஒருமனப்படுத்துகிறார். என்ன ஆண்டவருங்க. அடுத்து வேற 70 பேர், அடுத்து 120 பேர்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் என் ஆண்டோடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லுகிறார்கள். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்றேன்? இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் வரங்களை கொடுப்பதற்கு, வல்லமையில கொடுப்பதற்கு, பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு, அந்நிய பாஷை கொடுப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். எல்லோரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்களோடு கூட ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறவர்கள் அப்படியே கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு இயேசுவை ஃபாலோ பண்றாருந்தா 3 வருஷத்துல 120 பேரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உலகம் முழுவதிலும் எழுப்புதல் வந்துருங்க. அல்லேலூயா.
சரி 3 வருஷத்துல இல்ல 4 வருஷத்துல கண்டுபிடிங்க, இல்ல 5 வருஷத்துல கண்டுபிடிங்க, இல்ல 10 வருஷத்துல ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஒரு 120 சீசர்களை உருவாக்க ஏனையா நம்மளால் முடியவில்லை. அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ போல சாட்சி உள்ளவனாக எல்லாருடைய பாரங்களை சுமக்கிறவர்களாக, எல்லாருக்கும் அழுது ஜெபிக்கிறவர்களாக, பாரம் உள்ளவர்களாக, மனதிற்கும் உள்ளவர்களாக, ஜெபாவி உள்ள இயேசுவாக நாம் எல்லோரும் மாறிவிட்டால் நாம் ஒவ்வொருவரும் 120 உலகத்தை கலக்கிறவர்களை கட்டாயம் எழுப்பலாம் ஐயா. அல்லேலூயா. சங்கீதம் 2 எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? என்னை கேளும், என்னை கேளப்பா, நான் உன ஜாதிகளை ஜனங்களை பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி தருவேன்னு சொன்னாரு. அன்பு சகோதரனை, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு படுமா? படாதங்க. இந்த வாக்கு தத்துவம் பைபிள்ல இருக்கா இல்லையா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்க கேளுங்களேன். ஆண்டவரை ஒரு மனம் இல்லை, என்னோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒருத்தரை தாரும், 2 பேரை தாரும், 4 பேரை தாரும், 12 நபர்களை தாரும், 70 பேர்களை தாரும், 120 பேர்களை தாரும். ஐயா, இந்த செய்தி கேட்கிற சகோதரனை எந்த தாலுக்காவில் இருக்க, உன் தாலுக்காவில் எழுப்புதல் வருவதற்கு ஆண்டவர் உன்னைத்தான் நம்புகிறார். உன்னுடைய மாவட்டத்தில் எழுப்புதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் உன்னைத்தான் நம்புகிறார். இந்த தமிழ்நாட்டில் எழுப்புதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களைத்தான் நம்புகிறார். தேசத்தோட எழுப்புதலை கொடுப்பதற்கு உங்களைத்தான் நம்புகிறார். ஐயா, நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உமக்காக ஒரு மனதோடு ஊழியத்தை செய்கிற சுவிசேஷ பாரம் கொண்ட ஒரு 120 சீசர்களை தாரும், 120 பாரம் உள்ளவர்களை எனக்கு தாரும், 120 வாலிபர்களை தாரும், 120 கிறிஸ்தவர்களை தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஐயா, என் ஜெபத்திற்கு ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்களும் வாங்கலங்க. நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறேன், இந்த தாலுக்காவில் இருக்கிறேன். கணேசன் வாங்க, நான் உங்களோடு கூட சேர்ந்து கொள்கிறேன். உங்களோடு நான் ஒருமனப்பட்டு என்னால் என்ற உதவிகளை செய்கிறேன், என்னால் என்ற ஜெபம் பண்ணுறேன். வாங்க, நான் எங்கிட்ட இருக்கிற இன்னும் ஒருமனப்பட்டு கொஞ்சம் பேரை கூட்டி சேர்க்கிறேன். நாம ஒரு இடத்துல கூடி வந்தது போல எங்க தாலுக்காவில் நம்ம ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடுவோம். இல்லை எங்க மாவட்டத்தில் ஒருமனப்பட்டு ஒரு 120 பேர்களை நம்ம கூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கு அப்போஸ்தல நாட்கள் இல்லை, ஒருவேளை பெந்தோசின் நாட்களில் இறங்கின அந்த வல்லமை நம்மை நிரப்பும், வாருங்கள் ஐயா என்று நீங்கள் அழைப்பீர்களானால் எத்தனை நலமாக இருக்கும் ஐயா. இல்லை நீங்களாகவே செயல்படுவீர்களானால் எத்தனை நலமாக இருக்கும் ஐயா. ஐயா, பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களும் எனக்கு சொந்தமா ஆகணும்னு சொல்லி நம்புறோம். அதே பைபிள்ல தாங்க 120 பேர்கள் ஒரு இடத்திலே ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் என்ற செய்தி இருக்கிறது. நாம் ஏனையா அப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை நாம் சுதந்திரிக்க மறுக்கிறோம், செயல்பட மறுக்கிறோம் ஐயா. அதற்கு எல்லாம் காரணம் தெரியுமா? சுயநலம் தாங்க ஐயா. சுயநலமும் இருக்கட்டும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அடுத்து வாட் நெக்ஸ்ட் ஆண்டவருடைய ராஜ்யமும் தேசத்திலே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செயல்படுவீர்களானால் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் ஐயா. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்க என்ன தெரியுமா ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, என்னுடைய தாலுக்காவில் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வருகிற ஒரு 120 பேர்களை ஜெபிக்கிறவர்களை நான் கூட்டப் போகிறேன். அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு கூட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, 120 பேர்களை ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு நான் கூட்டி சேர்க்கிற ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிக்க, ஒரு உபவாச ஜெபம் ஆரம்பிக்க, ஒரு இரவு ஜெபம் ஆரம்பிக்க என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இன்னும் பாருங்க, ஆகஸ்ட் 15 1,20,000 பேர்களை நான் கூட்டணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உங்க தாலுக்காவில் ஒரு 120 கிறிஸ்தவ நண்பர்களை ஒரு இடத்துல, ஒரு சர்ச்சிலையோ, ஒரு திருமண மண்டபத்திலேயோ, ஒரு ஸ்கூல் வளாகத்திலேயோ, இல்லை ஒரு சின்ன வீட்டு மாடியிலேயே நீங்க கூட்டுறேன்னு சொல்லுங்க. நானும் என்னுடைய ஊழியக்காரர்களும் வர்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒருமனப்பட்டு. ஆண்டவரை, இந்த தாலுக்காவில், இந்த மாவட்டத்தில், எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாரும் என்று ஜெபிப்போம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கின அந்த வல்லமை அந்த நாளிலே இறங்கும் ஐயா. நாம் ஏன் இப்படி ட்ரை பண்ணக்கூடாது? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பெந்தெகோஸ்தின் நாளிலே 120 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடினார்கள் என்று எழுதியிருக்கிறதே.
ஒரு மனதோடு கூடி வந்து அவர்கள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கினது, வானத்திலிருந்து சடிதிய அக்கினி உண்டானது, எல்லோரும் நிரப்பெற்று என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளில் இந்த கடைசி காலத்துல ஒருமனப்படுகிற 120 பேர்களை ஆண்டவரே நான் உருவாக்க உதவிச்சேன். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உருவாக்க உதவிச்சிங்க. அல்லாவிடில் ஒரு 70 பேர்களையாவது உருவாக்க உதவிச்சிங்க. அல்லாவிடில் ஒரு 12 நபர்களை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களை ஒரு ஜெபக்குழுவை உண்டாக்க இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீரா. அல்லது 4 பேர்களாக ஒருமனப்பட, அல்லது 2 பேர் 3 பேராவது உங்களுடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்க ஆண்டவர் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் மகிமையான பெரிய ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்தில் எங்கள் கண்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.